6th ஸ்டாண்டர்ட்ல நமக்கு மேக்ஸ் டேர்ம் 3 புக்ல மென்சுரேஷன் டாபிக் வந்து பார்க்குறோம். ஸோ முன்னாடி இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பெரிமீட்டர் அண்ட் ஏரியா அப்படிங்கிற நேம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. பெரிமீட்டர் அண்ட் ஏரியா அப்படிங்கிற நேம்ல வந்து இது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 3rd சாப்டர். இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் புதுசா இப்பதான் மேக்ஸ் வந்து நான் படிக்கிறேன், எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப 10 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு, நான் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன் அப்படிங்கிறவங்க இது என்னங்கிறத ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இதுல வந்து டோட்டலா 5 சம்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க நமக்கு இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தான். ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா நமக்கு 2 இன்டூ எல் பிளஸ் பி. ஸோ 2 இன்டூ எல் பிளஸ் பி அப்படிங்கிறது தான் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா. இந்த இடத்துல இது ஒண்ணு மட்டும் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 சம் இன்னைக்கு வந்து ஒரு 5 சம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ எக்ஸாம்பிள் 1 நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, if the length of a rectangular is 12 centimeter and the breadth is 10 centimeter, then find its perimeter. ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, நான் உங்களுக்கு வந்து வரைஞ்சு காட்டுறேன். ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அந்த ரெக்டாங்கிள் வந்து அதோட லென்த் வந்து 12 சென்டிமீட்டர் இருக்கு, அதோட பிரெத் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா அதோட பெரிமீட்டர் என்ன, பியோட வேல்யூ என்ன அப்படிங்கறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்பதான் நம்ம வந்து படிச்சோம், பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபார்முலா வந்து 2 இன்டூ எல் பிளஸ் பி. அப்ப இந்த 12ங்கிறது எல், 10ங்கிறது வந்து நமக்கு பி. இது அப்படியே ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னம்னா அதான் நமக்கு வந்து ஆன்சரா இருக்கும். ஸோ 2 இதை நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா 44 சென்டிமீட்டர். நமக்கு இது ரெண்டுமே சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இருக்கனால ஆன்சர் நமக்கு 44 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம்ஸ். இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, பார்க்க தேவையில்லை நம்ம நினைச்சிட்டு இருப்போம். 6th எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சில சமயம் மற்ற சாப்டர்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான சம் கேட்டுட்டாங்க அப்படின்னா மென்சுரேஷன்ல சிம்பிள் சம்ஸ் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏற்கனவே அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எந்த சம்மையுமே இதெல்லாம் வராதுன்னு நினைக்காம எல்லா சம்மும் ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா சம்மும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்தது பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். இப்போ வந்து பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து 2 இன்டூ எல் பிளஸ் பி. அதுவே ஸ்கொயர் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னா அது நமக்கு வந்து 2a அப்படின்னு சொல்லலாம், சாரி 4aன்னு சொல்லலாம், இல்லாட்டி 4s அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலா எப்படி வந்தது, ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் எப்பயும் மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும். ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர்னா 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ, நம்மளோட புரிதலுக்காக இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏன்னு வச்சுக்கலாம். இல்ல நமக்கு வந்து ஸ்கொயர்னா எஸ்ல தானே ஆரம்பிக்குது, ஸோ நம்ம எஸ்னே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப 4 பக்கம் எஸ் இருக்கு அப்படிங்கறதுனால 4s அப்படிங்கிறது வரும். அப்ப பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன, 4s. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The side of a square is 5 centimeter. Find its perimeter. இப்போ இங்க ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, அதோட பெரிமீட்டர் கேட்கறாங்க. அப்ப பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்ன அப்படிங்கறதான் கொஸ்டின். இங்க நமக்கு ஒரு சைடு 5 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. இப்ப செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதோட ஒரு சைடு வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. அப்ப 4 பக்கமே எப்படி இருக்கும், 5 சென்டிமீட்டரா தான் 4 பக்கமே நமக்கு வந்து இருக்கும். அதோட பெரிமீட்டர் என்ன கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் ஃபார்முலா நமக்கு என்ன 4s. அப்போ 4 இன்டூ 5 எவ்வளவு நமக்கு 20. கொஸ்டின் சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படிங்கறதுனால சென்டிமீட்டர் இங்க நம்ம போட்டோம் அப்படின்னம்னா ஆன்சர் நமக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த சம் அவ்வளவுதான், எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா. அடுத்தது தேர்ட் சம் போலாம். தேர்ட் வந்து ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் whose sides are 3 cm, 4 cm and 5 cm. இங்க வந்து பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 பக்கமே வேற வேற சென்டிமீட்டர்ல வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸ் என்ன அப்படிங்கறது அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப ட்ரையாங்கிள் இன் 3 டிஃப்ரெண்ட் சைட்ஸ் 3, 4, 5 இந்த மூணையும் ஆட் பண்ணோம் அப்படின்னம்னா அதான் நமக்கு வந்து ஆன்சரா இருக்கும். அப்ப பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது என்ன, மூணையும் ஆட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதை வந்து போட்டு காட்ட தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சம் போயிடலாம். ஃபோர்த் சம் ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாக் போர்டு whose perimeter is 6 meter and breadth is 1 meter. இங்க வந்து ரெக்டாங்குலர் பிளாக் போர்டோட பெரிமீட்டர் அதோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெக்டாங்குலரா இருக்கு அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு பெரிமீட்டர்ல ரெக்டாங்கிளா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது 2 இன்டூ எல் பிளஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலா. ரெக்டாங்கிளா இருந்துச்சுன்னா 2 இன்டூ எல் பிளஸ் பி, அதுவே ஸ்கொயரா இருந்துச்சு அப்படின்னா 4s. இங்க நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாக் போர்டு. அப்ப ரெக்டாங்கிளா இருக்கு, உடனே ரெக்டாங்கிளா இருக்கு பெரிமீட்டரா இருக்கு அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர வேண்டியது 2 இன்டூ எல் பிளஸ் பி அப்படிங்கிறது தான். இப்ப இது 2 இன்டூ எல் பிளஸ் பி வந்துருச்சு. என்னெல்லாம் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க,
P ஈக்குவல் டு நல்லா பார்த்துக்கோங்க. P ஈக்குவல் டு தான் 2 இன்டூ L பிளஸ் B. நமக்கு P யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க. 2 இன்டூ L. B யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1. அப்ப L ஓட வேல்யூ மட்டும்தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபார்முலா. இது வந்து இப்படி டிரைவ் ஆகி வந்திருக்கு. P யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 6. 2 அப்படியே போட்டுக்கிட்டோம். L நமக்கு தெரியாது. பிரெத் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பிரெத் வந்து 1 கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு டோட்டலா சால்வ் பண்றோம். இப்போ நம்ம வந்து இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்? 6 அங்கேயே இருக்கட்டும். இந்த 2 வந்து இந்த பக்கம் வரும். L பிளஸ் 1. இது வந்து சால்வ் பண்ணா 3 ஈக்குவல் டு L பிளஸ் 1. அப்ப 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு L. L ஈக்குவல் டு 2. அப்ப லென்த் என்ன? நமக்கு 2 அப்படிங்கிறது தான் ஆன்சரா இருக்கு. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப லென்த்ங்கிறது நமக்கு வந்து 2 மீட்டர். இங்க பார்க்க நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் இந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் லாஸ்ட், ஃபைண்ட் தி சைடு ஆஃப் த ஸ்கொயர் ஷேப்டு போஸ்டல் ஸ்டாம்ப் ஆஃப் பெரிமீட்டர் 8 சென்டிமீட்டர். ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஸ்கொயர் வந்து 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அதோட பெரிமீட்டர் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன படிச்சிருக்கோம்? 4s அப்படிங்கறத படிச்சிருக்கோம். ஸோ 3 ஃபார்முலா தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது 2 இன்டூ L பிளஸ் B. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அப்படிங்கிறது 4s. பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்னா கொடுத்துருக்க 3 வேல்யூவும் அப்படியே ஆட் பண்ணணும். இங்க நமக்கு ஸ்கொயரோட பெரிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுனால 4s அப்படிங்கறதா ஆன்சர். அந்த பெரிமீட்டர் வேல்யூ 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டரோட வேல்யூ 8ன்னு கொடுத்துட்டாங்க. P ஈக்குவல் டு 4s அப்படிங்கறதா ஃபார்முலானா இந்த s தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த P யோட வேல்யூ 8. அப்போ 4s அப்படின்னா இந்த s இங்கேயே இருக்கும். 4 கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா s ஈக்குவல் டு 2. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? s ஈக்குவல் டு 2 அப்படிங்கறதா இங்க நமக்கு ஆன்சரா இருக்கு. ஸோ இந்த 5 சம் ரொம்ப சிம்பிள் சம்ஸ். நம்ம வந்து ஸ்கூல் புக்ல சிம்பிளா சம்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஒன்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா 5 சம் வந்து ஈஸியா முடிஞ்சிடும். இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த புக்ல இம்பார்ட்டண்டா வரக்கூடிய எல்லா சம்ஸும், எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் ஒண்ணு விடாம நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டெலகிராம்ல கமெண்ட்டா நீங்க கேட்கலாம். வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ.